இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை தொலைக்காட்சி நேயர்கள் யாவருக்கும் எங்களது அன்பான கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். இந்த கிறிஸ்துமஸ் நாளின் சந்தோஷத்தை கர்த்தர் நமக்கு தந்து இந்த நாளை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் காலை தியானத்திலே நாம் தொடர்ந்து கர்த்தருடைய நாமத்தை குறித்து தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் பாலகனாக பிறந்த இயேசு ஆலோசனை கர்த்தர் என்று சொல்லி அவருடைய நாமத்தை ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனத்திலே நாம் பார்க்க முடிகிறது. அவர் ஆலோசனை கர்த்தர். இதை ஆங்கில வேதாகமத்திலே நாம் பார்க்கும் பொழுது அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர் இரண்டையும் சேர்த்து ஒண்டர்ஃபுல் கவுன்சிலர் என்று சொல்லி அருமையான ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர் என்று சொல்லி அது அர்த்தம் கொள்ளுகிறது. அப்படியானால் ஆலோசனை கர்த்தராக இயேசு பிறந்தார். இயேசு என்கிற வார்த்தைக்கு உள்ளே அவர் ஆலோசனை கர்த்தர் என்கிற அர்த்தம் மறைந்திருக்கிறது. அப்படியானால் இயேசு நமக்காக பிறந்தது, இயேசு நமக்காக நம்முடைய இருதயத்திற்குள்ளே வரும் பொழுது ஆலோசனை நமக்குள்ளிருந்து வெளிப்படும் என்பது உண்மையாகும். இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவர் ஆலோசனை கொடுத்து அருமையாக வழிநடத்துகிறதை நாம் பார்க்க முடியும். அப்படியானால் இந்த நாளிலே நமக்கு ஆலோசனை கொடுக்கிற கர்த்தராய், ஒருவேளை நாம் அநேகமான காரியங்களினாலே, பிரச்சனைகளினாலே சிக்குண்டவர்களாய், அழைக்கப்பட்டவர்களாய், குழம்பினவர்களாய், என்ன செய்வது, அடுத்து என்ன செய்வது என்று சொல்லி யோசிக்க முடியாதவர்களாய் திணறி கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கலாம். அப்படி எத்தனை பேர் இந்த நாளின் நிகழ்ச்சியிலே நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீர்களோ எனக்கு தெரியாது. ஒருவேளை கிறிஸ்மஸ் சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கத்திலே ஆவியிலே கலங்கினவர்களாய், துக்கப்படுகிறவர்களாய், முடிவெடுக்க முடியாத பிரச்சனைகளிலே சிக்கி தவிக்கிறவர்களாய் ஒருவேளை நீங்கள் இருக்கக்கூடும். ஆனால் இந்த நேரத்திலே கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது. அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், அவரிடத்திலே மணலத்தனையான ஆலோசனைகள் இருக்கிறது. ஒருமுறை யோசபாத்துக்கு விரோதமாக அநேக வீரர்கள் படையெடுத்து வரும் பொழுது சேயீர் மலை தேசத்தார், மோவாபியர், அம்மோன் புத்திரர் எல்லாரும் பலவிதமான சூழ்நிலையில் எதிரிகள் வரும் பொழுது அவர் சொல்லுகிறார், அவருக்கு ஒரு ஆலோசனை கர்த்தர் கொடுக்கிறார். பயங்கரமும் மகத்துவம் உள்ளவரை துதிக்கும்படியான பாடகரை முன்னிறுத்த வேண்டும் என்று சொல்லி. அப்படியே அந்த ராஜா யோசபாத் தனக்கு முன்பதாக தன்னுடைய சேனைகளுக்கு, யுத்த சேனைகளுக்கு முன்பதாக செல்லும்படி பாடகரை நிறுத்துகிறார். பாடகர்கள் பாடி துதி செய்ய தொடங்கிய பொழுது எதிரிகள் தங்களுக்குள்ளே வெட்டுண்டு விழுந்து அழிந்தார்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஒரு ஆலோசனை பாருங்களேன். யுத்தத்திற்கு செல்லும் பொழுது ஆயுதங்களை ஏந்துகிறவர்கள் முன்பதாக செல்வார்கள். ஆனால் கர்த்தர் ஒரு ஆலோசனையை கொடுக்கிறார், பாடகரை முன்னிறுத்த வேண்டும், துதி முன்பதாக செல்ல வேண்டும் என்று சொல்லி. இன்றைக்கு யார் யார் பலவிதமான நெருக்கடிகள், பலதரப்பட்ட போராட்டங்கள், பிரச்சனைகள் சூழ்ந்து அலக்களிக்கிற நேரத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து கொண்டிருக்கிறீர்களோ, உங்களுக்கு இன்றைக்கு ஆலோசனை கர்த்தராய் வெளிப்பட்ட தேவ வார்த்தை சொல்லுகிறது, அவர் உங்களோடு கூட இருந்து உங்களை துதிக்கும்படியாய் சொல்லுகிறார். துதியை முன்னிறுத்துங்கள், துதிக்க ஆரம்பியுங்கள். இந்த எதிர்மறையான சூழ்நிலையிலே அதையெல்லாம் ஒரு பக்கம் வைத்துவிட்டு கர்த்தரை நோக்கி பார்த்து அவரை துதிக்க ஆரம்பியுங்கள். அவர் கொடுக்கிற ஆலோசனையினாலே நீங்கள் வெற்றி பெற போகிறீர்கள், நீங்கள் ஜெயிக்க போகிறீர்கள். இந்த ஆலோசனை கர்த்தர் நல்லவர், அவர் வெற்றியை தருகிறவர். நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 14வது வசனத்திலே ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல விழுந்து போய் இருக்கிறீர்களோ, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சறுக்கி இருக்கிறீர்களோ, அல்லது பண காரியங்களிலே, பண பிரச்சனைகளிலே மாட்டிக்கொண்டு சிக்கி தவிக்கிறீர்களோ, ஆண்டோடைய வார்த்தை இன்றைக்கு வருகிறது. கர்த்தரிடத்தில் நீங்கள் ஆலோசனை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அவரிடத்தில் ஏராளமான ஆலோசனை இருக்கிறது. அவர் உங்களுக்கு ஆலோசனை கர்த்தராய் வெளிப்பட முடியும். அவர் உங்களை விடுவிக்கிறவராய், வெற்றியை கொடுக்கிறவராய் உங்களுடைய வாழ்க்கையிலே செயல்பட முடியும். நீங்கள் செய்து பாருங்கள். கர்த்தரிடத்திலே ஆலோசனையை கேட்டு பாருங்கள். நீதிமொழிகள் 21வது அதிகாரம் 30வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு விரோதமான ஞானமும் இல்லை, புத்தியும் இல்லை, ஆலோசனையும் இல்லை என்று சொல்லி. கர்த்தரே ஞானம், அவரே புத்தி, அவரே ஆலோசனை. இந்த நல்ல தேவனை நம்முடைய இருதயத்திலே நாம் கொண்டிருக்கும் பொழுது நமக்குள்ளிருந்து அவருடைய ஞானம், அவருடைய புத்தி, அவருடைய ஆலோசனை வெளிப்படுகிறது. எத்தனை சூழ்நிலையில் நீங்கள் சொல்கிறீங்கல்ல, கொஞ்சம் புத்தியாக நடந்தேன் இல்லையே, கொஞ்சம் யோசனை கேட்டிருந்தேன் இல்லையே, கொஞ்சம் காத்திருந்தேன் இல்லையே என்று சொல்லி நீங்கள் ஏங்குகிறீர்கள், தவிக்கிறீர்கள்.
கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவரே ஞானம், அவரே புத்தி, அவரிடத்தில் ஆலோசனை உண்டு. அவருடைய சமூகத்திலே நாம் காத்திருக்கும் பொழுது, அவருடைய முக தரிசனத்திற்கு நாம் காத்திருக்கும் பொழுது, அவருக்குள் அவருடைய ஆலோசனை நமக்கு வெளிப்படுகிறதை நாம் கண்கூடாக காண முடியும். தாவீதுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஆலோசனை கொடுக்கிறார். அவன் யுத்தத்துக்கு புறப்பட்டு செல்லும் பொழுது, நீ முசுக்கட்டை செடிகளின் நுனியிலே செல்லுகிற இறைச்சலை கேட்கும்போது புறப்பட்டு போய் என்று சொல்லி கர்த்தர் ஆலோசனை கொடுக்கிறதை நாம் காண முடிகிறது. அப்படி அவர் நேரடியாக செல்லாமல் அந்த முசுக்கட்டை செடிகளின் மறைவில் இருந்து அதன் நுனிகளில் செல்லுகிற இறைச்சலை கேட்கும் பொழுது யுத்தத்திற்கு புறப்பட்டு சென்று ஜெயித்து கொண்டதை வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. சாமுவேலோடு ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கிறார். சவுல் ராஜாவா இருக்கத்தக்க தாவீதை அபிஷேகம் பண்ணும்படி கர்த்தர் சொல்லுகிறாரே, அப்படியாய் நான் சென்றால் இதை சவுல் கண்டால் கொன்று போடுவானே என்று சொல்லி நினைக்கும் பொழுது, கர்த்தர் நீர் பலி செலுத்துகிறவன் போல் அந்த இடத்திற்கு செல் என்று சொல்லி ஆலோசனை கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அந்தந்த சூழ்நிலைக்கு தக்க ஆலோசனைகளை தர வல்லவராய் இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு சின்ன விஷயத்துல நான் தவித்து கொண்டிருந்த பொழுது, அதாவது 2 பக்கத்திற்கு 3 பிரிவுகளாக எழுத வேண்டிய ஒரு காரியத்தில் எழுதுவதில் நான் தவறிவிட்டதுனால அதை எப்படி சரி செய்வது என்று சொல்லி நான் குழம்பி போயிருந்தேன். சின்ன விஷயம்தான், சின்ன காரியம்தான், ஆனால் அது என் மனதை வெகுவாக பாதித்து கொண்டே இருந்தது. ஐயோ, இந்த மிஸ்டேக் விட்டோமே, இதை எப்படி சரி செய்வது என்று சொல்லி ஆண்டவரத்தில் நான் ஆலோசனை கேட்டேன். ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது, இது அற்பமான விஷயம்தான், ஆனால் இதை கூட ஆண்டவர் கவனத்தோடு எனக்கு ஆலோசனை தந்ததை சொல்ல முடியும். 2 பக்கங்களில் 3 பிரிவாக எழுத வேண்டியதை 3 பக்கங்களில் 2 பிரிவாக எழுதி முடி என்று சொல்லி அருமையான ஒரு சிறிய ஆலோசனை கர்த்தரிடத்திலிருந்து வந்ததை பெற்றுக்கொண்டதை என்னால் நினைவு கூற முடிகிறது. கர்த்தர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர். அது சிறிய காரியமாக இருந்தாலும், அது மலையே பெயர்ந்து போகிற அளவுக்கு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும், கர்த்தர் நமக்கு ஆலோசனை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். வேதத்தில் எத்தனை பேருக்கு ஆலோசனை கொடுத்து வழி நடத்தி இருக்கிறார். அவர் சொப்பனத்தின் மூலமாக ஆலோசனை கொடுக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய இயேசுவின் தாயாகிய மரியாளுக்கு சொப்பனத்திலே காணப்பட்டு பேசுகிறார். யோசேப்போட சொப்பனத்திலே காணப்பட்டு எந்த திசைக்கு செல்ல வேண்டும், எப்படி கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி, எங்கு சென்று இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆலோசனை கொடுக்கிறார். எகிப்து தேசத்திற்கு போகும்படி ஆலோசனை கொடுக்கிறார். சொப்பனத்தின் மூலமாக கூட கர்த்தர் ஆலோசனை கொடுத்து பேசுகிறார். சாஸ்திரிகளோடு பேசுகிறார். நீங்கள் வேறு வழியாய் திரும்பி போக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கிறார். அங்கே கர்த்தருடைய ஆலோசனை வெளிப்படுகிறது. அப்படியே எனக்கு அருமையான ஒரு தோழியினுடைய வாழ்க்கையிலே அவர்கள் ஒரு வீடு வாங்குவதை குறித்து பேசி கொண்டிருந்த பொழுது, அந்த காரியத்திற்காக தேவ சமூகத்திலே ஆலோசனை கேட்டார்கள், என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி. அப்பொழுது சொப்பனத்திலே அவர்களுக்கு ஒரு ஊழியக்காரியை காண்பித்து ஆண்டவர் சொன்னாரா, உனக்கு கட்டின வீட்டை தருவேன் என்று சொல்லி. அவர்கள் சந்தோஷமாக வந்து அதை பகிர்ந்து கொண்டார்கள். நான் கேட்ட கேள்விக்கு கர்த்தர் சொப்பனத்திலே எனக்கு ஆலோசனை கொடுத்து விட்டார், எனக்கு பதில் கொடுத்து விட்டார் என்று சொல்லி சொன்ன கர்த்தர் அந்த ஆலோசனையின் அதை நிறைவேற்றியும் முடித்திருக்கிறார். இன்றைக்கு அவர் சொன்னது போலவே, அவர் கொடுத்த ஆலோசனைப்படியே கட்டி முடித்த ஒரு அருமையான வீட்டை வாங்கி கொள்ளும்படியான கிருபையையும் பாக்கியத்தையும் அந்த அருமையான தோழிக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்படியானால் ஆலோசனை கர்த்தராய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். இந்த ஆலோசனை கர்த்தரிடத்தில் நாம் கேட்போமா? அவருடைய சமூகத்திலே நாம் காத்திருப்போமா? நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. நீர் ஆலோசனை கர்த்தர் என்கிற நாமத்தை நாங்கள் இப்பொழுது தியானித்து இருக்கிறோம். இந்த ஆலோசனை கர்த்தர் என்கிற நாமத்தை நிமித்தம் எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுடைய சூழ்நிலையில் எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுடைய பிரச்சனையில் எங்களுக்கு உதவி செய்யும். என்ன தீர்மானம் எடுப்பது என்று தெரியாமல் கலங்கி கொண்டிருக்கிற இந்த காரியத்திலே ஒரு ஆலோசனை கிடைக்க பண்ணும். எந்த நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும், எந்த காரியத்தை ஆரம்பிக்க வேண்டும், எப்படி நடத்தி செல்ல வேண்டும் என்பதை குறித்த காரியத்திலே கலங்கி கொண்டிருக்கிற மக்களுக்கு ஆண்டவரே நீர் ஆலோசனை கர்த்தராய் வெளிப்படுவீராக. உடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. துதி கன மகிமை உமக்கு எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.